ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா மசாலா வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நம்ம தொக்கு செய்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து தாளிச்சிருக்கேன். உளுந்து நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இந்த தொக்குக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அப்படியே உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வரும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நம்ம தொக்கு சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு அங்கங்கே தெரியாமல் இருக்கும். நல்லா ஒன்று சேர்ந்து இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா பழமாக இருக்க தக்காளி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாந்தும் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா மேஷ் ஆகி வருங்க. இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நம்ம எப்பொழுதும் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தாங்க. இதில் மல்லித்தூளும் சேர்ந்துருக்கு. நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மல்லித்தூள் அதிகம் தேவையில்லை. இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. எப்பொழுதும் செய்கிற மாதிரி இந்த தொக்கு இருக்காதுங்க. நம்ம ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகு சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி 1 துண்டு, 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நடுவில் ஒரு தடவை எடுத்து தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடியில் அப்படியே அடி பிடிச்சிரும். நல்லா கரண்டியை வச்சு தக்காளியை நல்லா நசுக்கி விட்டு மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நிறைய சாந்தும் கிடைக்கும். தக்காளியும் முழுசாக தெரியாமல் இருக்குங்க. தோலும் நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்க போகிறோம். என்னடா மசாலா இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம சொன்ன அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைப்படாது. கொரன்னு தெரியும். கொரன்னு இருக்கிறப்ப உங்களுக்கு சாதத்தோடையோ இட்லியோடையோ சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் அங்கங்கே கொரப்பு தெரியும். அதுக்காக நான் வதக்கி வச்சுருந்த தக்காளியில் கொஞ்சம் எடுத்து போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிருக்கேங்க. நம்ம அம்மி இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சாந்தும் கிடைக்குங்கிறதுனால அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா பச்சையாக சேர்த்துருக்கோம். அது எல்லாம் அது கொதித்து அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விடணுங்க. அப்போ தான் அந்த தொக்கோட கன்சிஸ்டன்சியும் வரும். அதே மாதிரி அதோட கலரும் கிடைக்குங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா சுருளை வதங்கி வரும்போது தான் இந்த தொக்குக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். இந்த ஒரு தொக்கு போதுங்க. நம்ம சாப்பாடு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா பட்டை கிராம்பு வாசனையோட அருமையான தக்காளி மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.